நியூஸ் பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சுலமுச்செல்வி. இன்று நம்மளோட இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் ரஜினி அவர்கள். ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே தமிழ்நாடு தலைகீழா மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த ஆட்சிக்கு வந்த இந்த விஜய் அரசு, இந்த மைனாரிட்டி விஜய் அரசு இன்னைக்கு வந்து எல்லாத்துலயும் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒண்ணுமே கிடையாது. இந்த அரசாங்கம் தலைகுனிய வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம ஆட்சி நடத்திக்கிறோமே, இவ்வளவு பெண்கள் அதாவது திமுக ஆட்சியில் சில பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள், அதுக்கு உடனடியாக தீர்வு கண்டோம். ஆனா இன்னைக்கு சிறுமிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 3 வயது குழந்தை என்ன பண்ணுச்சு? இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் சொந்த கட்சி நிர்வாகிகள் செஞ்சிருக்காங்க. தாவேக தலைவரா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணான்னா கேட்கிறேன். தாய்மாமன் சீரிய பித்தலாட்டம், தங்கமே இல்லையா? அது வேற ஏதோ ஒன்று கொடுத்துருக்கா? இல்லை, இதெல்லாம் நான் ஆதாரத்தோட தான் சொல்கிறேன். என்ன நான் வந்து போய் சொல்கிறேன், என்ன வழக்கு கூட போடுறேன். வருஷம் 3000 கேஸு போதைப் பொருளால் 2017 வந்து ரெஜிஸ்டர்டான நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட் இருக்குது என்கிட்ட. இதுதான் சொல்கிறோம். படிடா பரமான்னு சொல்கிறான். கேட்குறாங்களா? எதுவுமே படிக்காத சட்டமன்றத்தில் வந்து உக்காந்துட்டு எங்கள் முதல்வர் பேச மாட்டார், அவர் இப்படியே உட்காந்துருப்பாரு, மேலே பார்த்து இப்படியே உட்காந்துருப்பாரு. தொட்டா விட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன், தப்பா பேசுறவனை விட மாட்டேன் என்று சொல்லிக் கொள்கிற முதல்வர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் விடுறேன். முடிஞ்ச நைனா நாகேந்திரா கைது பண்ணி காட்டு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம். இந்த முதலமைச்சர் விஜயோட ஆட்சி அமைஞ்சு 100 நாட்களுக்கு மேல ஆகிருச்சு. இவங்களோட 100 நாள் ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? 100 நாள் ஆட்சியில் ஃபஸ்ட்டு அவங்க சாதனைகளை சொல்லிடணும். இந்த ஆட்சி வந்து ஒரு பல சாதனைகளை செய்திருக்கிறது. அதற்கு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதா இல்லை வந்து அவங்கள என்னென்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இதை கேட்குறப்பவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. 100 நாளில் 100 நாள் தான் இது கடந்திருக்கு. 200 கொலைகள், 300 பாலியல் சம்பவங்கள் இந்த 100 நாளில் நடந்திருக்கிறத கேட்குறப்ப தான் ரொம்ப வந்து மனது வந்து பரிதவிக்குது. இதுக்கு அவங்க சொல்கிற ரீசன்ஸு 100 நாள் தான் ஆகுது, எங்களால் பண்ண முடிஞ்ச வரையும் நாங்கள் பண்ணுறோம், ஆனால் இது வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 நாளில் 300 பாலியல் சம்பவங்கள்லாம், அந்த 300 பாலியல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு யார் பதில் சொல்வது, அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பெற்றோர்களுக்கு யார் பதில் சொல்வது என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இன்றைக்கி வந்து 3 வயது சிறுமி, 5 வயது சிறுமி, இன்னைக்கு கும்மிடிப்பூண்டில் 3 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம், வந்து திருவள்ளூரில் 5 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம், மதுரையில் 3 வயது குழந்தை வந்து பாலியல் பலாத்காரம் அப்படின்னு சொல்லிட்டு, தாம்பரத்தில் 7 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம்னு சொல்லி சிறுமிகளும் குழந்தைகளும் பாலியல் வன்புணர்வு செய்யப்படுவது இந்த ஆட்சியில் அதிகமாக இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே தமிழ்நாடு தலைகீழாக மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த ஆட்சிக்கு வந்த இந்த விஜய் அரசு, இந்த மைனாரிட்டி விஜய் அரசு இன்னைக்கு வந்து எல்லாத்துலேயும் எப்படி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே இதெல்லாம் அப்படியே மாற்றி இருக்கோம், அப்படியே வந்து தமிழ்நாடே மாறிடுச்சுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. திமுக ஆட்சியில் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த ட்ரக்கும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் இன்னைக்கு வந்து அதிகமாக இருக்குன்னா இதுக்கு இந்த 100 நாள் ஆட்சி சாதனைன்னு சொல்ல முடியாது. 100 நாள் ஆட்சியில் இந்த அரசாங்கம் தலைகுனிய வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம ஆட்சி நடத்திக்கிறோமே, இவ்வளவு பெண்கள் அதாவது திமுக ஆட்சியில் சில பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள், அதுக்கு உடனடியாக தீர்வு கண்டோம். ஆனால் இன்னைக்கு சிறுமிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 3 வயது குழந்தை என்ன பண்ணுச்சு? 3 வயது குழந்தைய போய் ஒருத்தர் வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிறான்னு சொன்னால் அவங்களுக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். உடனே காவல்துறை வந்து முடக்கிவிட வேண்டும். என்ன செய்து கொண்டு இருக்குது இந்த அரசாங்கம்? அதே மாதிரி உடனே சொல்லுவாங்க, ஆங்காங்கே ஒன்று நடக்குது, நாங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம் சார், அது அவங்க தனி மனித ஒழுக்கம் என்று சொல்லுவார்கள். நான் தனி மனித ஒழுக்கத்துக்கு ஒரு லிஸ்டே எடுத்துன்னு வந்திருக்கேன். ஆலந்தூர் பகுதி செயலாளர் வேம்புலி தனியார் இருந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர், தாவேகா மாவட்ட செயலாளர் விஜய் மோகன், அவர் பாலியல் ரீதியாக என்னை வந்து துன்புறுத்தினார்னு சொல்லி ஒரு பெண்ணு வந்து டிஜிபி ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து கைது பண்ணல. 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை தந்த ஆர்கே நகர் பாம்பு தினேஷ் 43வது வார்டு செயலாளராக இருக்காரு. அவர் பேர் பாம்பு தினேஷ். அவரு 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு தந்திருக்கிறார். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ், அவரு ஒரு பெண் நிர்வாகிக்கு வந்து பாலியல் தொந்தரவு தந்திருக்காங்க. அந்த பெண் நிர்வாகி புகார் சொல்லியிருக்கிறாங்க. சேலத்தில்
50க்கும் மேற்பட்ட பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்ததாக மணிகண்டன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிவகங்கையில் பெண் காவலரை பாலியல் துன்புறுத்தல் செய்த பிரமுகர் மகாராஜா, ராபின், ஹரிஷ் 3 பேரும் தாவேகா நிர்வாகிங்க. நீங்க சிங்கப்பெண் அதிரடிப்படையை உருவாக்கிட்டோம், இங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு வர தாவேகா அரசாங்கம் இன்னைக்கு அந்த பெண் காவலர்களை யார்கிட்ட தெரியுமா பாதுகாக்க வேண்டியது இருக்கு? உங்க தாவேகா கட்சிக்காரங்கிட்ட இருந்து. 10ஆம் வகுப்பு மாணவிக்கு வீட்டுக்கு நள்ளிரவில் சென்று பாலியல் தொல்லை தந்த தாவேகா நிர்வாகி கண்ணன். இவ்வளோ பெரிய லிஸ்ட். இது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த லிஸ்ட். இந்த மாதிரி வந்து தினம் நான் வந்து லிஸ்ட் எடுத்தேன்னா 1 மணி நேரம் நீங்களும் நானும் இன்டர்வியூ பண்ண முடியாது. நான் அந்த லிஸ்ட்டை வாசிட்டு போயிடும். இல்ல திமுகவோட கவர்மெண்ட்லயும் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்குது. குற்ற சம்பவங்களுக்கு அரசு மேம் குற்ற சம்பவம் நடக்குது, குற்ற சம்பவத்தை குறைச்சோம். இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் சொந்த கட்சி நிர்வாகிகள் செஞ்சிருக்காங்க. தாவேகா தலைவரா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா கேட்கிறேன். அந்த தாவேகா நிர்வாகி ஒரு அறிக்கை விட்டுருக்காரா? என்னுடைய நிர்வாகிகள், தாவேகா நிர்வாகிகளே, தயவு செய்து தப்பு பண்ணாதீங்க, பெண்கள் குற்றத்தில் ஈடுபடாதீங்க, ஒரு அறிக்கை விட்டுருக்காரா? ஒரு அறிக்கை கைது பண்ணல மேம். நீங்க கைது பண்றாங்களேன்னு சொல்லி இன்னைக்கு வரை விஜய் மோகன் சுதந்திரமா இருக்கார். ராணிப்பேட்டையில் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும். கைது விடுங்க. விசாரணை கூட்டு போனீங்களா? அவரை விசாரணை கூட்டு போனீங்களா? சோளிங்கர் அன்னைக்கு இது செய்தியாளர்களை தாக்கினது ஒரு 15 நாள் ஆயிடுச்சு. நேற்று வழக்கு போட்டிருக்காங்க. ஏன் அவ்வளோ மெத்தனும்? ஒருத்தர் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர், ஷேடோ ஆஃப் சீஃப் மினிஸ்டர் வந்து யாரை சொல்லுவாங்கன்னா ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் த ஸ்டேட்டு. அவர் போய் தஞ்சாவூரில் காவேரி தண்ணி வரலன்னு சொல்லிட்டு பேசுறதா அடுத்த நாளில் கைது பண்ணதுக்கு துப்பு இருக்கிற இந்த அரசாங்கத்துக்கு தன் கட்சிக்காரன் ஒரு செய்தியாளரை தாக்கி இருக்கிறார், தன் கட்சிக்காரன் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு தந்திருக்கிறார், தன் கட்சி எம்எல்ஏ ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு தந்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது இந்த அரசாங்கம் மெத்தனமா இருக்கு. வழக்கு போடல, வழக்கு போட்டாலும் கைது செய்யாத பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கிறது. நயினார் நாகேந்திரன் விஜயோட அம்மாவை கொச்சையா பேசினாரு. அவரு மேல இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எங்க நடவடிக்கை எடுத்தீங்க? நான் சவால் விடுறேன். ஐ எம் சேலஞ்சிங் டு விஜய். முடிஞ்சா உங்களுக்கு தெம்பு திராணி இருக்கிற முதலமைச்சராக இருந்தால் உங்களுக்கு நான் உண்மையாவே தொட்டா விட மாட்டேன், தொட்டவனை விட மாட்டேன், தப்பா பேசணும் விட மாட்டேன் என்று சொல்லிக் கொள்கிற முதல்வர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் விடுறேன். முடிஞ்சா நயினார் நாகேந்திரா கைது பண்ணி காட்டுங்க. சரி, திமுக என்னதான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சாலுமே தலைமைச் செயலகத்துக்குள்ள எளிய மக்கள் போக முடியுது. மக்கள் அணுகிற முதலமைச்சர் இருக்காருன்னு மக்கள் பேசுறாங்களே. எனக்கு ஒரே ஒரு ஃபோட்டோ, மக்கள் போய் தலைமைச் செயலகத்துக்குள்ளே போய், பா இவர் தான் விஜயா, இவர் தான் முதலமைச்சரா, முதலமைச்சர் சார் வணக்கம் சார், எங்களுக்கு பிரச்சனை இதுதான், எனக்கு சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரே ஒரு ஆள் போய் விஜய் கிட்ட போய் பார்த்து பேசிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ நீங்கள் காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன் மேம். விஜய் சூப்பர், சிறப்பான ஆட்சியை 100 நாளில் நடத்திட்டாருன்னு நான் ஒத்துக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு ஃபோட்டோ கூட விட்டுருங்க, நீங்கள் ஏதாவது ஒரு செய்தியாக இருந்தால் கூட காட்டுங்க. தலைமைச் செயலக வாசலில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு பாடகர் போராடுகிறார். அந்த பாடகரை கைது செய்கிறது காவல்துறை. எதிர்க்கட்சி தலைவர்லாம் கண்டன அறிக்கை விட்ட பிறகு அந்த பாடகரை உள்ளே அழைத்து பேசுகிறார் முதல்வர் என்று செய்தி வருகிறது. அடுத்த நாள் அந்த பாடகர் வெளியே வந்து சொல்லுகிறார், நான் முதல்வரை சந்திக்கவில்லை, நான் சந்தித்தது முதல் போட்ட முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை போய் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட கைது செய்பவர்களையும் பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் அப்படிப்பட்ட வேலை? சார் மக்களுக்காக தானே சார் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு செய்தியாளர்களை கண்டா அலர்ஜி, செய்தியாளரை சந்திக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களையுமா சந்திக்க மாட்டீங்க. இது என்ன சார்? சார் 100 நாள் ஆகுது. ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், 100 நாளில் எத்தனை கூட்டம் போட்டிருக்கீங்க? இல்லை எத்தனை மக்கள் சந்திப்பு நடத்திருக்கீங்க? மக்கள் சந்திப்புனா நீங்கள் வந்து அந்த கேரவன் மேலே ஏறி போய் டைலாக் பேசுறது கிடையாது. மக்களை போய் நேரடியாக சந்திச்சிருக்கீங்க, மக்கள்கிட்ட போய் நேரடியாக குறைகளை கேட்டிருக்கீங்க. அப்படின்னு ஏதாவது ஒரு நிகழ்வு சொன்னால் 100 நாளில் ஏதோ நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். சார் உங்களை ரீச் பண்ண முடியல சார், உங்கள் அமைச்சர்களே உங்களை வந்து பார்க்க முடியல, உங்கள் அமைச்சர்கள் உங்களை வந்து பார்க்க முடியல சார். உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்ககிட்ட எப்போ தெரியுமா பார்த்துருப்பாங்க? அவங்க ஃபஸ்ட்டு கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க பாருங்க, அது பார்த்ததோடு சரி. இப்போயும் அந்த முதலமைச்சரை அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ரிசர்வ்டு முதலமைச்சர் என்ற ஒன்றும் அப்படியே வந்து ரிசர்வ்டாக வந்துடுறது, அதாவது வர்றது போகிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி என்னைக்காவது
நீங்கள் வந்து டெய்லியும் சொல்கிறீங்க காலைல 10 மணிக்கு வந்து லஞ்ச் பேக்கோட வராரு, 5 மணிக்கு வீட்டுக்கு போகிறாருன்னு சொல்லி. ஒரு சாட்டர்டே சண்டேயாவது அவர் தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்காரு, அரசு நிகழ்ச்சியில் எங்கேயாவது சாட்டர்டே சண்டே அவர் பங்கேற்றிருக்காரு. இப்படிலாம் திமுக குற்றச்சாட்டு வச்சாலுமே திமுக தொடர்ச்சியா சட்டசபையில கூட இப்போ இந்த முதலமைச்சர் விஜயோட அலுவலகத்தை மாத்துறதுல டெண்டர்ல முறைகேடு நடந்திருக்குன்னு தகவலா தான் சொல்றாங்க. எதையும் இல்ல காலையில வந்து அது செய்திகள்ல வந்துருச்சு. நீங்களும் ஒரு செய்தி சேனல்ல வேலை செய்றீங்க. ஒரு செய்தி என்கிற போது எதுவுமே ஒரு வந்து முகாந்திரமே இல்லாத செய்தியை வெளியிட முடியாது. ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கிறதுனால வெளியே வந்து செய்தியா வருது. தகவலா வர்றத நம்ம நிரூபிக்க முடியாதுல்ல. தகவலா வரக்கூடியதை கூட இவங்க பூதாகரமாக்கி பேசுறாங்கன்னு தாவே கவிஞர். இல்ல பூதாகரமா வெடிக்க வேண்டிய அவசியம் திமுக கிடையாது. ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அது வந்து வெளியே கொண்டு வரும். இன்னைக்கும் அந்த 3 பேர் வந்து சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறாருன்னா அது வந்து தப்பு தான். நீங்க அதுக்கு முதல்வராக வந்து காலையில் நடந்த விஷயத்துக்கு நைட்டு கண்டன அறிக்கை கொடுக்குறீங்க. அதனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்க. ஒரு தப்பை நீங்கள் தான் சொல்லிட்டு வந்தீங்க, நான் தப்பு செஞ்சால் விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டவனே விட மாட்டேன், டைலாக்லாம் பேசுகிறீங்க. ஆனால் அதை தொட்டவங்களாக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் எல்லாம் வந்து உங்களோட கட்சியில் சேர்த்துக்கிறீங்க. இப்படியெல்லாம் தவறு செய்கிற நீங்கள் உங்களுடைய அலுவலக மாத்திரத்தில் அங்கே உண்மையாகவே அங்கே வந்து தவறு நடந்திருக்குது. நீங்கள் தவறு நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் காப்பாற்றாதீங்க. யாரையோ நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டு வருது, இல்லைன்னு நிரூபிங்க. கான்ட்ராக்டர் யாருன்னு கூப்பிடுங்க, அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுங்க. அதுதான் கேட்குறோம். நீங்கள் அங்கே தவறு நடக்கலாம் நிரூபிங்கன்றோம். நீங்கள் எல்லா விஷயத்துலையும் இன்னைக்கு கூட அதே தான். இன்றைக்கி நீங்கள் தாவேகா அரசாங்கம் முழுக்க ராஜினாமா செய்ய வச்சு அங்கே இருக்கிற வந்து இது சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து இங்கே இது தாவேகா பக்கம் கூட்டு வரீங்க. தாவேகா பக்கம் கூட்டு வருகிற போது நீங்கள் குதிரை பேர செஞ்சு தான் கூட்டு வரீங்கன்றது குற்றச்சாட்டு. அது அப்படி இல்லைன்னா அவங்க ஏன் சார் 30 நாளைக்குள்ளே வராங்க? அதாவது அதான் நேற்று முன்தினம் கூட அதிமுகவை சேர்ந்த கோவை சத்தியன் வந்து ஒரு இதில் பேசியிருந்தார், ஒரு கான்க்ளேவில். நீங்கள் வந்து யார்கிட்டலாம் பேசுனீங்கன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்குது. விசிகாக்கிட்டையும் காங்கிரஸ்கிட்டையும் நீங்கள் ஆதரவு கேட்பதற்கு முன்பாக அதிமுகவிடம் போய் கெஞ்சிருக்கிறார் விஜய்ன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ யார்கிட்டலாம் நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் இன்றைக்கி வந்து மற்றும் சிலர் என்றெல்லாம் நீங்கள் வந்து விமர்சிச்சிங்களோ நீங்களே போய் நின்று இருக்கீங்க. எனக்கு எப்படியா ஆதரவு கொடுங்க, நான் ஆட்சி அமைக்கணும், நான் சிஎம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் வந்து பேசுவதெல்லாம் டைலாக்காக இருக்குது. டைலாக்குன்றது ஒரு பக்கமாக இருக்குது. அதாவது திரை முன்பு வந்து பேசுவது வேறு, திரை மறைவில் நடக்கிறது வேறொன்றாக இருக்கிறது. அதே மாதிரி இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐஎம் சண்முகம் கூட ஒரு புதிய குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இங்க தமிழகத்துல எடுக்கக்கூடிய நடத்துனர்கள் நியமனத்துக்கு உத்தரப்பிரதேச சேர்ந்த ஒரு கான்ட்ராக்டருக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. தாவேகா கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுதா? அதாவது இவங்க அரசு நியமனத்தில் நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனப்பந்தே நம்ம பார்க்குறோம். அவருக்கு ஜோசியம் பார்க்குற ஜோதிடருக்கு தலைமைச் செயலகத்தில் என்ன வேலை? ஃபஸ்ட்டு அதை நியமனம் செஞ்சீங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உங்கள் கூட்டணி கட்சிக்கு ஆதரவு சொன்ன ஒரு வாரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணோன்னே உங்களுக்கு ஆதரவு சொன்ன கட்சியே வந்து இதெல்லாம் தப்புன்னு சொன்ன பிறகு அதை வந்து இது பண்ணிங்க. ஜெகதீஷை தனிச் செயலாளராக அப்பாயின்மெண்ட் பண்ணி டிரான்ஸ்பரண்ட்டாக கவர்மெண்ட் ஆர்டர் கூட வெளியே வரல. நீங்கள் உள்ளுக்குள்ளேயே அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய தனி செயலாளராக அவரை போட்டு அரசு சம்பளம் வாங்குகிற தனி செயலாளராக போட்டு அவர் வந்து இது பண்ணிங்க. ஜெகதீஷுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குறதுக்கு ஜெகதீஷுக்கு என்ன தகுதி இருக்குது? ஜெகதீஷ் வந்து ஒரு ரூட் மாஃபியான்னு ஒன்று வச்சுனுக்கிறார். அவர் வந்து பல நடிகைகளுக்கு நீங்கள் வந்து கால் ஷீட் போட்டு கொடுக்குறத அதாவது அந்த கால் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற ஒருத்தர் அந்த ரூட் மாஃபியா மூலயமா நிறைய விஷயம் அவர் செய்கிறார். அவருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அது ஒரு பக்கம் வச்சுங்க. தமிழ்நாட்டு பிரதிநிதி என்பது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக, டெல்லி பிரதிநிதியாக தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி டெல்லியில் யாரையாவது போய் சந்திக்கணும் ஒன்றிய அமைச்சர்கள்னா அதை பண்ண வேண்டிய ஒரு டெல்லி பிரதிநிதி, தமிழ்நாடு சார்பாக போகிறவர். அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே தகுதி இல்லை. கர்நாடகாவில் இருக்கிற இவருடைய ப்ரொடியூசருக்கு தான் தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அவர் வெங்கட்ட நாராயணன் வந்து இதுவாக போடுறார். இப்போது எல்லா நியமனங்களிலும் இந்த மாதிரி நடக்கிறப்ப தான் வந்து அவங்க கூட்டணி கட்சியே உள்ளபடியாக சொல்ல போனால் அவங்க கூட்டணி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகளே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஏன்னா இவர் பண்ணுற ஒரு விஷயமும் வந்து அரசு பதவிக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஆட்களை வந்து இந்த மாதிரி இடத்துல போடுறீங்க. இன்றைக்கி அரசு வழக்கறிஞர், நான் உண்மையாக சொல்கிறேன், அரசு வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எடுத்து பாருங்கள், யாருக்குமே வந்து தகுதி இல்லாத ஆட்களாக போட்டிருக்காங்க. ஆனால் ஒரு தகுதி இருக்கணும், அவங்களுக்கு 20 லட்ச ரூபா பணம் இருக்கணும். அதுதான் ஒரே தகுதி. ஜஸ்ட் ஒன் குவாலிஃபிகேஷன். 20 lakhs பணம் இருக்கா? புஷியானது வாங்க சொல்லியிருக்காரு, 20 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னது ஒரு பெண். அந்த பெண் சொல்லியிருக்காங்க புகார். அப்ப டெண்டர் விடுறதுல தாவேகா ஊழல் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பா பண்றாங்க.
அண்ணாமலை நேற்று முன்தினம் பேசும்போது கூட அவர் சொல்லியிருக்கிறார், என்கிட்ட நிறைய ஆடியோலாம் இருக்குன்னு இருக்கார். எந்தெந்த அமைச்சர் வந்து ஃபோன் பண்ணி காசு கேட்டாரோ அந்த ஆடியோவை நான் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று வீத லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் வந்து இவர் அண்ணாமலை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போது நீங்கள் என்ன வந்து கவர்னன்ஸ் கொடுக்குறீங்க ஒன்றும் புரியல. நீங்கள் ஒரு மாற்றம் வேணும், மாற்றத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், மாற்றத்தின் பிள்ளைகள் நாங்கள், மாற்றத்தின் தூதுவர்கள் நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து தூக்கி நிமித்த போகிறோம், ஊழலை ஒழிச்சிட்டோம், கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம், எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம், பார்ட்டி ஃபண்ட் இல்லை, ஊழல் இல்லை. அப்போ எதுக்கு 21,000 கோடி கடன் 2 மாதத்தில் வாங்கினீங்க? இன்னும் 1.5 லட்சம் கோடி இந்த வருஷத்தில் மட்டுமே வாங்கணும்னு சொல்லி ஒரு நிதித்துறை செயலாளர் சொல்கிறாருன்னா அப்போ 1.5 லட்சம். நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க? இங்கே பாருங்கள், கடன் வாங்கி வந்து அந்த குடும்பம் எடுத்துகிட்டு போகுது, திமுக காரர்கள் வந்து அந்த கடன் வாங்கி ஊழல் செய்கிறான்னு சொன்னீங்க. நான் இப்போ சொல்கிறேன், 1.5 லட்சம் கோடி விஜய் வந்து அவர் வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறாரு. அப்போ அது வந்து ஏற்றுப்பீங்களா? நீங்கள் ஆட்சியில் இல்லாதப்போ வேறு மாதிரி பேசுகிறது, ஆட்சிக்கு வந்தோடனே வந்து இல்லைங்க அதெல்லாம் சரிதான் அப்படின்றது. இதே தான் 5 கஸ்டடியல் வந்து டெத்து நடந்திருக்கு இன்னைக்கு. இது வரைக்கும் வாயை திறக்கல முதலமைச்சர். இப்போ கூட மதுரையில் ஒரு கஸ்டடியல் டெத்து, அஜித்குமார் கஸ்டடியல் டெத்துக்கு இன்னைக்கு இருக்கிற டம்மி சிஎம் என்ன சொன்னார்? அன்னைக்கு தாவேகா தலைவர் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினார். ஸ்டாலின் சார் சாரி சொன்னால் போதுமா, சாரி மட்டும் சொன்னால் போதுமா சார் அப்படின்னு சொன்னது யாரு? ஆனால் சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் சாரி கேட்டிருக்காரு. யார்கிட்ட கேட்டிருக்காரு? எதிர்கட்சிகள்கிட்ட. எதுக்கு கேட்டாரு? கருணாநிதின்னு சொன்னதுக்காக. மேம் அது ஒரு பக்கம் வைங்க. அது அவங்க அமைச்சர் வந்து நான் வந்து வேறு மாதிரி வார்த்தையை பயன்படுத்துவதை தவிர்க்கலான்னு பார்க்குறேன். அவருக்கு வந்து அமைச்சர் என்பதையே மறந்து விட்டு ஒரு அமைச்சர் பேசுகிறார் பைத்தியக்காரத்தனமாக. அந்த பைத்தியக்காரத்தனமாக அவர் பேசியதற்கு ஒரு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்குறாரு. 5 கஸ்டடியல் டெத்து நடந்திருக்கு. அந்த குடும்பத்துக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி அன்னைக்கு எங்கள் தலைவர் மனம் நொந்து போய் ஃபோன் பண்ணி, அம்மா மன்னிச்சிருங்க, சாரி, எனக்கு கீழே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்திருக்கிறார்கள், நான் பொறுப்பேற்றுக்கிறேம்மா, சாரிம்மான்னு தாயுள்ளத்தோடு அன்றைக்கி சொன்ன தலைவர் எங்கள் தலைவர். இன்றைக்கி 5 பேர் 3 மாதத்தில் இறந்துருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த முதலமைச்சர் ஒரு அறிக்கவில்லை, ஒரு வாயை திறக்கலன்னா இவர் எதுக்கு முதலமைச்சராக இருக்கிறாரு? அன்றைக்கி நீங்கள் தானே சொன்னீங்க சாரி கேட்டால் போதுமான்னு. நீங்கள் இன்றைக்கி சாரியாவது சொன்னீங்களா? அது கூட சொல்கிறதுக்கு முடியாது. 5 கஸ்டடியல் டெத்து நடந்திருக்கு. இன்றைக்கி கூட கோவையில் அந்த அமுதன் என்ற மாணவர் கஞ்சாவை தடுக்க போகிறோம், ஏதாவது போதை பழக்கமே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க போகிறோம், நாங்கள் மெரினாவில் ஓடிட்டு அங்கே கஞ்சா புழக்கம் நடக்குது, யார் யார் விற்கிறான்னு சொல்லி வெளியே வந்து சொன்ன அமுதன் என்ற மாணவன் 20 பேரால் உருட்டுக்கட்ட கத்தி போன்ற ஆயுதங்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அமுதனுடைய அம்மா ஃபோன் பண்ணி, எங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறப்போ இதான் அந்த அம்மா சொன்ன வார்த்தை, அண்ணா உதயநிதி அண்ணன், நீங்கள் தான் எங்களுக்கு நீதி வாங்கணும், எங்களுக்கு நீங்கள் தான் நீதியை தேடித்தரணும், நான் உங்களை தான் நம்புகிறேன். ஒரு முதலமைச்சரை நம்பல ஒரு குடும்பம் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை நம்புதுன்னா இன்னைக்கு இந்த 100 நாளில் இந்த ஆட்சி எங்கே போய் விட்டுருக்கு தமிழ்நாட்டை என்பதற்கு இதுதான் சாட்சி. அப்படி சொல்ல முடியாதுல்ல. நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காரு, கைது பண்றாரு, எல்லாமே பண்ணியுமே இன்னும் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியும் இருக்குல்ல. இது ஏதாவது பண்ணாம இருந்தாலும் குறை சொல்றாங்க, ஏதாவது பண்ணாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சா எப்படிதான் ஆட்சி நடத்துறதுன்னு இருக்குல்ல. நீங்கள் இவ்வளோ கொலை நடக்குது திமுக ஆட்சியில், இந்த மாதிரி சிறுவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் மேம். அதை விடுங்க, பள்ளிக்கூடன்றது உண்மையாக சொல்கிறோன்னா பள்ளிக்கூடத்தில் போய் கற்றுக்கணும்னு சொல்லி மாணவர்கள் போகிறாங்க. 12ஆம் வகுப்பு மாணவன் திருவொற்றியூரில் படிக்கிறவன் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை வந்து இது திருவொற்றியூர் ஸ்கூலில் 12ஆம் வகுப்பு, அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்களாம் ஒன்று சேர்ந்து அவனை தாக்கி கொடூரமான முறையில் தாக்கி இன்னைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கங்கே மேடை போட்டு ஆங்கரிங் பண்ணிருக்காருல அவர் பேர் ராஜ்மோகன். இல்லை சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கே சிரிப்பு வருது, இல்லை சொல்கிறேன், அவர் அங்கங்கே போய் ஆங்கரிங் பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு, அந்த வேலையை அவர் சிறப்பாக பண்ணுறாரு. அமைச்சர்னு கூட சொல்லலாம். இல்லை அதை பள்ளிகளில் எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா அவர் அங்கங்கே அவர் ஆங்கரிங் பண்ணுறது உண்மை அது உண்மையாக சிறப்பாக பண்ணுறாரு, அது மட்டும் தான் சிறப்பாக பண்ணுறாரு. பள்ளிக்கல்வித்துறையில் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா யார் பொறுப்பேற்றுக்கணும் மேம்? இவங்க நல்லாவே பண்ணுறாங்க. திருவொற்றியூரில் போய் சந்திக்கலான்னு போகிறாங்க, ராஜ்மோகனும் வந்து ஆதவர்ஷனும் துரத்தி அனுப்புகிறாங்க, போங்க வெளியே போங்க வராதிங்கன்னு சொல்லி. இதுதான் சாட்சி. 100 நாளில் இவங்க எங்கே போயிருக்காங்கன்னா மக்கள் துரத்தி அடிக்கிற அளவுக்கு இவங்க போய்க்கிறாங்கன்னா இன்னும் 200 நாளில் முதலமைச்சர் விஜயே எந்த பகுதிக்கு போனாலும் மக்கள் கேள்வி கேட்கக்கூடிய நிலைக்கு இன்றைக்கு தாவேக அரசாங்கம் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக கிடையாது, நீங்கள் தான். நீங்கள் என்ன சொல்லிட்டு வந்தீங்க?
விவசாயிகள் கடன் முழுமையாக தள்ளுபடி, விவசாயிகள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ அன்னிலிருந்து விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் பனையூரில் போய் தினமும் வாரத்துக்கு 2 நடிகர்களையும் நடிகைகளையும் சந்திக்க நேரம் இருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு விவசாயிகளை சந்திக்க முடியாதா? சரி, இப்போ கர்நாடக அரசால சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்களே சட்டசபையில. நான் ஒரு பேக்கெட்ல இருந்தா கொடுக்குறாரு விஜய் வந்து, எப்பா சூப்பர்ரா, நான் நடித்த படம் கர்நாடகாவில் ஓடிச்சு, நான் என் சொந்த பணத்தை தரேன், முடிஞ்சால் கொடுக்க சொல்லுங்கள். உங்கள் படம் தானே அங்கே வந்து ஓடிச்சு, ஏன் கர்நாடகா விஷயத்துக்கு வாயை திறக்கல, லேட்டாக திறந்தீங்க? அதெல்லாம் நிறைய பேர் தெரியுமான்னு தெரில. ஏன்னா உங்கள் படம் 50 நாளில் கடற்கரை வரையும் வாயை திறந்தா அங்கே படம் ஓடாது, போஸ்டர் கிழிப்பாங்கன்னு சொல்லி ஒரு அற்பத்தனமான ஒரு ஆசைக்காக கர்நாடகா விஷயத்தில் வாயே திறக்கக்கூடாது. அனைத்து கட்சி கூட்டம் சொல்கிறார், எதிர்கட்சி தர ஐயோ கூட்டிட்டா நமக்கு அங்கே வசூல் இல்லாத போயிடுமேன்னு சொல்லி அதற்காக ஜனநாயகன் படம் வசூலுக்காக காவேரி விவகாரத்தில் கோட்டை விட்டு இன்னைக்கு கோட்டையில் உட்காந்துருக்கிற இந்த முதலமைச்சர் இதை பற்றியெல்லாம் வாயை திறங்கன்ற. நான் 10 லட்சம் ரூபாய் இவ பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்களே, இதுவும் ஒரு சமூக நீதியை நிலைநாட்டுறதுதானே அர்த்தம்? என்னம்மா, அதாவது கொலை செய்யப்படும் தமிழர்கள், நாங்கள் திமுக ஆட்சி தான் இந்நேரம் 25 லட்சம் கொடுத்துருப்போம். நீங்கள் அது வந்து முதல்வர் நிவாரண நிதி, அது வந்து ஒரு இது, அவர் யார் பாதிக்கப்படுகிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஃபண்டை கொடுக்கறதுக்கு தான் முதலமைச்சர் நிவாரண நிதி இருக்குது, அதுலேருந்து அவர் எடுத்து கொடுக்குறாரு. விஜய் அவர்கள் நான் தான் சொன்னேன், நான் வந்து கெரியருடைய உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன், கெரியரில் உச்சத்தில் சம்பாதிச்ச காசு இதை கொடுத்தாருன்னா இன்னொரு 10 லட்சத்தோட இன்னாங்க என்னோட 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும், நானே பாராட்டியிருப்பேன். அதே மாதிரி அமைச்சர் ஆதவர்ஜுனா சட்டசபையில சமீபமா பேசும்போது தென்னகத்திலிருந்து ஒரு பிஎம் உருவாக்கணும்னு சொல்லி பேசியிருந்தாரு. அதுக்கு இப்போ மாணிக்கம் தாக்கூர் ராகுல் காந்தி அடுத்த சுதந்திர தின விழால பிரதமராக கொடியேற்றுவாரு, அதுக்கு ஆதவர்ஜுனா ஒத்துழைப்பு தருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ காங்கிரஸுக்கும் தாவை கடையில் ஏதாவது பூசல் போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? கடைசி வரையும் ஆதவர்ஜுனா ஸ்பீச்லேருந்து என்ன தெரியுதுன்னா, கடைசி வரையும் ராகுல் காந்தியால் ஒரு பிரதமர் கனவுல கூட காண முடியாது போல. தன் கூட்டணியில் இருப்பவர்கள் அவரை பிரதமராக்கணும், நாங்களும் தாவேக்காவும் ஒன்று சேர்ந்துட்டோம், நாளைக்கு நாங்கள் தான் பிரதமர்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் சுற்றினுங்கிறாரு. வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக போயிட்டு பார்லிமெண்ட்டில் கூட போய் பேசுகிறாரு. நாங்கள் விஜயோடு கூட்டணி அமைத்து விட்டோம், கண்டிப்பாக 2029 பிரதமராக ராகுல் காந்தி வருவார் அப்படின்னு நாங்கள் அப்போ நானே சொன்னப்போ, சார் கனவுல கூட நினைக்காதீங்க அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி அது அவருக்கு அடிச்சு சொல்லி ஆதவர்ஜுனா கேட்டிருக்கு போல். அதனால தான் அவர் வந்து தென்னகத்திலேருந்து ஒரு பிரதமர் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அது அவங்க கூட்டணி எப்போ ஏற்பட்ட கூட்டணி என்பதற்கு இதைவிட ஒரு உதாரணம் தேவையில்லை. அதனால் நீங்கள் முடிவு பண்ணிங்க. அதே மாதிரி ஆதவர்ஜுனா சில விஷயங்களை சட்டமன்றத்திற்கு மரபுக்கு எதிராக செய்து கொண்டு இருக்கிறார். நான் வந்து நேற்று நான் பார்க்குற சட்டமன்றத்தில் எந்திரிச்சு நின்று தைரியம் இருந்தால் சொல்லுங்கள் சார், சட்டமன்றம்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா, அங்கே போய் தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். தைரியம் இது ஒன்றும் பொதுக்கூட்டம் கிடையாது, நீங்கள் போய் வந்து இது வில்லிவாக்கோ பெரம்பூர்லாம் போய் கூட்டம் போட்டு பேசுகிறீங்க பாருங்கள், அந்த மாதிரி சட்டமன்றத்துன்னு ஒரு மரபு இருக்குது. தைரியம் இருந்தான்னு சொல்கிறாரு சபாநாயகர். வந்து நீ பேசி முடிப்பா, அடுத்து எதிரில் இருக்கிறவங்க பேசணும்னு சொல்லி எதிரில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு தரலன்னா அப்போ அவங்க தைரியம் இல்லாதவங்களா போயிடுவாங்களா? சட்டமன்றத்திற்குன்னு ஒரு மரபு இருக்கிறது. நீங்கள் எந்திரிச்சு நின்று தைரியம் இருந்தால் நீங்கள் இதை சொல்லுங்கள். 2020க்கு முன்னாடி போதை பழக்கமே இல்லைன்றாரு. 2020க்கு முன்னாடி போதை கலாச்சாரமே இல்லைன்றாரு. என்கிட்ட நார்கோட்டிக்ஸோட ரிப்போர்ட் இருக்குது. வருஷம் 3000 கேஸு போதைப் பொருளால் 2017 வந்து ரெஜிஸ்டர்டான நார்கோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரிப்போர்ட் இருக்குது என்கிட்ட. இதுதான் சொல்கிறோம், படிடா பரமான்னு சொல்கிறான். கேட்குறாங்களா? எதுவுமே படிக்காத சட்டமன்றத்தில் வந்து உக்காந்துட்டு எங்கள் முதல்வர் பேச மாட்டார், அவர் இப்படியே உட்காந்துருப்பார், அப்படியே மேலே பார்த்து இப்படியே உட்காந்துருப்பார், இவர் மட்டும்தான் பேசுவார் அப்படின்றதுனால எல்லாத்துக்கும் ஆதவர்ஜுனா, அதாவது தொழில்துறையை பற்றி கேட்குறாங்க, ஆதவர்ஜுனா எழுந்திரிச்சு பேசுகிறாரு. காவேரி விவகாரம் பற்றி பேசுகிறாங்க, வந்து இவர் வந்து ராஜ்மோகன் எழுந்திரிச்சு பேசுகிறாரு. பள்ளி கல்வித்துறையை பற்றி பேசுகிறாங்க, வேற ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த துறைக்கு அவங்க அமைச்சர் என்பதையே அவங்க மறந்துட்டு தான் உக்காந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நடக்கிற எந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் பதில் சொல்லணும், அதுக்கு வேற அமைச்சர் பதில் சொல்கிறாரு. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த துறை சார்ந்தவங்க பதில் சொல்லாம ஆதவர்ஜுனா அதான் மறந்துட்டுப்பாங்க உங்களுக்கு. இல்லை நான் வந்து ஏதோ ஆதாரில் அதெல்லாம் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒரு ராஜுன்ற ஒரு அமைச்சர் வந்து அவர் சுற்றுச்சூழல் அமைச்சர்னு நினைக்கிறேன், அவர் சுற்றுலாத்துறை அமைச்சர். நான் வந்து இப்போ தான் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவி ஏற்றுக்கிறேன் வந்து அவரே பேட்டி கொடுக்குறார். அப்போது என்ன தெரியுது, அவர் சுற்றுச்சூழல் அமைச்சர். அவருக்கே மறந்துடுச்சு. இப்போ இந்த நிலைமையில தான் அந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க போது மக்கள்லாம் பார்த்துக்கணும். எப்பேற்பட்ட ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாடு சந்தித்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டை யார் ஆள்கிறார்கள் என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி
வந்து ரமேஷ், அவர் வந்து வயதில் ரொம்ப குறைவான நபர், நானும் வயசில் ரொம்ப கம்மி தான், அவரோட நான் வந்து 5 வயசில் குறைவு தான். நம்மளை மாதிரியான ஆட்கள் வயசில் குறைவாக இருக்கிறவங்க நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. இப்போ எனக்கே கூட நானே கூட நிறைய கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பேசணும், இல்லைன்னா கமுக்கமாக உக்காரணும். அது நம்ம பொதுக்கூட்ட மேடையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. சட்டமன்றத்திற்கு போயிட்டு சட்டமன்றத்தில் எந்திரிச்சு நின்று நீங்கள் அண்ணன் ஓபிஎஸ்ஸை பார்த்து அவர் எவ்வளோ சீனியர், அவருக்கு இவர் வந்து பேசுகிறார். நீங்கள் கண்ணியத்தை பற்றி பேசக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் முதலமைச்சர் வருகின்ற போது அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த கண்ணியத்தை சொல்லி கொடுன்றார். கொஞ்சமாவது மரபு தெரியுமா உங்களுக்கு? சட்டமன்றம் யாருக்கு எந்திரிச்சு நிற்கணும், இவர் அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்க இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் வணக்கமே அந்த மாதிரிலாம் யாரும் வந்தது கிடையாது. இவர் ஏதாவது நல்ல ஃபோட்டோவுக்கு வந்து ஆசைப்படுறாருன்னு நினைக்கிற மாதிரி, இதை வணக்கம் வச்சுக்கிற மாதிரி. அதனால் இப்படி போகிறது இப்படி வருது. நீங்கள் வந்து 10 முறை போயிட்டு வருவீங்க, 10 முறை வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஏறி வந்து எழுந்து நின்று இது உங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லணுமா? சட்டமன்ற விதிப்படி, சட்டமன்ற மரபுப்படி சபாநாயகர் தான் ஒரு சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய ஒருவர். அவர் வருகின்ற போது முதலமைச்சர் எழுந்து நிற்கணும், எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நிற்கணும். முதலமைச்சர் வருகிற போது எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இது கூட இல்லாத சட்டமன்றத்தில் வீராப்பா பேசுறாங்க. அவசியம் இல்லைனாலும் விருப்பத்தின் பேர்லயாவது மரியாதை செலுத்தலாம்னு சபாநாயகர் சொல்லியிருக்காருல்ல. எங்களுக்கு விருப்பம் இல்லை. இவர் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வந்து வணக்கம் வச்சுன்னுப்பாரு, இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு வருவார். இவர் வந்து வர்றப்போ எந்திரிச்சு நின்று வணக்கம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆயிருப்போகுது? சபாநாயகர் நாங்கள் மரபை பின்பற்றுறோம். நீங்கள் வாங்க உக்காருங்க பேசுங்க. வாயே திறக்காத முதலமைச்சருக்கு எதுக்கு அத்தனை வணக்கம்? அப்படியே வந்து உங்களுக்கு வணக்கம் வச்ச உடனே எழுந்து நின்று அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்க. நீங்கள் எத்தனை முறை வாயை திறந்திருக்காரு சொல்லுங்கள்? சட்டமன்றத்தில் 100 நாள் ஆச்சு, சட்டமன்றம் என்ன ஒரு 20 நாள் நடந்திருக்கும். 20 நாள் எத்தனை நாள் வாயை பேசுனதுக்கே கொளத்தூர் கொத்து பரோட்டா போட்டுருச்சுன்னு சொல்லியிருந்தாரு. சட்டமன்றத்தில் பேசுங்க சார், கொளத்தூரை விடுங்க சார். கொளத்தூரில் வந்து நீங்கள் அடுத்த தேர்தலில் டெபாசிட் வாங்கலாம் நாங்கள் சொல்ல முடியுமா? இவர் பாருங்கள் நாங்களாம் பேசணும், இவர் வந்து ஆள் அடையாளமே இல்லாத போயிட்டாருன்னு சொல்லி பேசலாமா? வெற்றி தோல்வியை வைத்து ஒரு தலைவனை எடை போட முடியாது. நீங்கள் 5 நிமிஷம் பேசிட்டீங்க. நீங்கள் அந்த சைடு அந்த டெல்டா மாவட்டத்துவே 1/2 மணி நேரம் பேசுனீங்க. அங்கே ஒரு இடத்துல கூட தாவேக்கா வரல. அப்போ என்ன இது? அப்போ என்ன? அந்த மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சாவூர்லலாம் ஒரு இடத்துல கூட தாவேக்கா ஜெயிக்கல. 3 மாவட்டத்தில் 0. அங்கே போய் பேசிட்டு வந்தீங்களா 1/2 மணி நேரம்? அதுக்கு என்ன ஆச்சு? அப்போ அங்கே வந்து உங்களை மக்கள் சேர்ந்து கொத்து பரோட்டா போட்டாங்களா? இதெல்லாம் பேச்சுக்கு அழகா? வந்து சட்டமன்றத்தில் பேசுங்கன்னா அதான் நேற்று சாரி கேட்குறாரு. எங்கள் அமைச்சர் தெரியாத சொல்லிட்டாரு, அவர் சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த வாக்கியத்தை தவிர்த்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பேசினாரா நேற்று? இல்லை இன்றைக்கி எதாவது பேசியிருக்காரா? எதிர்க்கட்சிகள் எழுந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. இந்நேரம் எங்கள் முதலமைச்சர் அங்கே இருந்திருந்தா எழுந்து நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருப்பார். நீங்கள் பதில் சொல்கிறது கூட உங்களால் முடியலையே. எதுக்கு அவர் சாரி சொன்னார்? ரஞ்சித் குமார் என்ற ஒரு வனத்துறை அமைச்சர். மேம், பர்சனல் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேசணுன்னா ஒருத்தரை பற்றி அங்கே என்னால் வந்து பேச முடியும். ரஞ்சித் குமார் என்பவர் முதலாக ஜேசிடி பிரபாகர் இருக்கார் பார்த்தீங்களா, பேரவைத் தலைவர், அவருக்கு டிரைவராக இருந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனி அணியாக இருந்தபோது அந்த அணியில் இருந்தவர். அந்த அணி பிரிகின்ற போது அவர் வந்து திமுக சேர்ந்தவருக்கு சற்று முன்பாக ஒருவர் வந்து புது கட்சியை தொடங்குறார். அதாவது பன்ருட்டி ராமச்சந்திரன் தொடங்குகிற புது கட்சியில் இவர் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர்னு தேர்தல் நெருங்கினோடனே பன்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணன் அவர்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு எங்கே வர்றாரு? தாவேக்கா வந்து சீட்டு அறிவிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தாவேக்காவில் சேர்ந்து சீட்டு வாங்கி காஞ்சிபுரத்தில் ஜெயிக்கிற ரஞ்சித் குமார் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அவர்கள், எங்கள் தலைவர் எவ்வளோ பாரம்பரியம் மிக்க தலைவர், நூற்றாண்டுகளை கண்ட தலைவர் அவரை போய் நீங்கள் வந்து அந்த மாதிரி இழிவாக பேசலாமா? அவருடைய பேரை சொல்லி அதை சத்தம் போட்டு பேசுகிறீங்க. ஏதோ வந்து எங்கள் தலைவர் ஊழல் இல்லை, 1 ரூபாய் தராத எங்களுடைய முதலமைச்சர் வந்துட்டார் அப்படின்னாரு. நீங்கள் அந்த கட்சிக்கு வந்து வேட்பாளர் பட்டியலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் சார் வந்தீங்க. நீங்கள் என்ன தாவேக்கா தொடங்குறப்பந்தே இருக்கிற ஆளா? அதனால் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர்களும் இது இன்னொரு அமைச்சர் எழுந்து நின்று நேற்று வீராப்பா பதில் சொல்கிறார். நான் அன்னைக்கே பதில் சொல்லிவிட்டேன், நான் வந்து நுணுக்குனது டேப்லெட்டு தான். ஊரே பார்த்துச்சு. எங்கடா இவ்வளோ விஞ்ஞான முறையில் இந்த மாதிரி டேப்லெட்டை நுணுக்க முடியுமான்னு சொல்லி ஏடிஎம் கார்டு வச்சு வந்து நறுக்கு பக்கத்தில் குழந்தையெல்லாம் அவங்க ஃபேமிலியில் யாருமே இல்லை. அவரு பேசுகிறார், இந்த மாதிரி நான்லாம் அந்த மாதிரி பண்ணல, நான் வந்து போதை தான் நான் பயன்படுத்துகிறேன்னா வெளியே நின்னது ஸ்டேட் கவர்மெண்ட்டு தானே, அன்றைக்கி உங்கள் ஆட்சி தானே, உங்கள் ஆட்சியே வித்துச்சுன்னு சொல்லலாமான்றாரு.
நீங்கள் சேப்பாக் ஸ்டேடியம் போனீங்கன்னா வெளியில் போலீஸ் இருப்பாங்க. தே ஆர் த அவுட்டர் செக்யூரிட்டி. இன்னர் செக்யூரிட்டி யார் கண்ட்ரோல் தெரியுமா? அந்த கிரிக்கெட் கவுன்சிலுடைய, அதாவது தமிழ்நாடு இந்தியன் கிரிக்கெட் அசோசியேஷனும் அதுக்கப்புறம் பிபிசி அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறதான் அந்த செக்யூரிட்டி போடுவாங்க. ஆனால் உண்மையாகவே அமைச்சர் சரத்குமார் அவர்கள் அவங்களுக்கே விபூதி அடித்து அதை உள்ளே எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தி இருக்கிறாருன்னா உண்மையாகவே நல்ல திறமைகள் அந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருக்குது. முடிஞ்சால் முதல்வர் விஜய் அவர்கள் அவரை மாதிரி ஆட்களை விசாரணை கூப்பிட்டு, ஒன்றும் இல்லை, அவரை வந்து ஜஸ்ட்டு ஒரு இது மருத்துவ பரிசோதனைக்கு போனால் கூட அவர் பயன்படுத்தினாரா இல்லையான்னு தெரியும். யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் அந்த மாதிரி ஆட்களை அதாவது ஒரு விசாரணை கூட கொண்டு போக மாட்டீங்க. அப்போ மொத்த அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா மொத்தம் பியூஸ் போன பல்பு தான். இன்னொருத்தர் ஜெகதீஸ்வரி ஃபோனில் பேசுகிறாங்க, கொன்றுவேன் உன்னை, கொன்றுவேன் அப்படின்றாங்க. நான் பார்த்தோன்னே நான் பயந்துட்டேன், யாரா பேசுறது, யாராவது ரவுடியா இதுன்னு பார்த்தேன். அப்புறம் அமைச்சர்னு இருக்குது அதில் ஜெகதீஸ்வரின்னு சொல்லிட்டு. ஒரு பெண் அமைச்சர் இப்படியா பேசுவாங்க? அமைச்சர்கள்லாம் ஒரு பக்கம் சர்ச்சையில மாட்டினாலுமே இப்போ முதலமைச்சரோட அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டு, எம்எல்ஏ அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எம்எல்ஏ அலுவலகத்துல உட்பட்ட தொகுதியை வந்து முதலமைச்சர் விஜய் கண்டுக்காம இருக்காரு அப்படிங்கிற புதிய குற்றச்சாட்டு கூட வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? பெரம்பூர் மட்டும் இல்லை, சென்னை மட்டும்தான் நினைச்சேன் நானும். தமிழ்நாடு முழுக்க இரவுல பவர் கட் ஆகி குழந்தைகள் அழுற சத்தத்தை கேட்டு தாய்மார்களும் குழந்தைகளும் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் அழுந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஆட்சி எதுக்குடா வர வச்சோம், இந்த ஆட்சி எதுக்கு நமக்கு தெரியாத ஓட்டு போட்டோமே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி குமுறி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு விதிவிலக்கு பெரம்பூர் மட்டும் இல்லை. பெரம்பூர் தொகுதிக்கே போக முடியாத முதல்வர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி எப்படி சிந்திக்க போகிறார்? தனக்கு வாக்களித்த பெரம்பூர் தொகுதிக்கு பெரம்பூர் தொகுதி மக்களே களத்தில் இறங்கி வந்து போராடுகிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் வந்து என்ன பதில் சொல்ல போகிறார்? எல்லா தொகுதியிலும் இதே தான் நிலவரம். நீங்கள் எல்லா தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து எங்கன்னே தெரியலையாம். நிறைய தொகுதியில் கேட்குறாங்க, சார் நாங்கள் நோட்டீஸே ஓட்டலானுங்கிறோம் காணவில்லைன்னு. ஓட்டு போட்டப்போ ஓட்டு கேட்க வந்தவர் நன்றி சொல்கிறது கூட வரலன்றாங்க. சில தொகுதியில் பக்கத்துலேயே எம்எல்ஏ போயிருக்காரு, எங்கடா அந்த எம்எல்ஏ பார்க்கவே முடியலன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும், சார் பக்கத்தில் போனவர் தான் எங்கள் எம்எல்ஏன்னு சொல்லி. இப்போ யார் எம்எல்ஏன்னு அவங்களுக்கே தெரியல. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த தாவேக அரசாங்கம் தொடர்ந்து வந்து இன்றைக்கி வந்து 75,000 வந்து விவசாயிகள் கடன் உயர்த்தி இருக்கிற சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் முழுமையாக தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 2,500 தரப்போகிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தோம். இந்த அரசாங்கம் இன்னைக்கு வரையும் அதை பற்றி வாயை திறக்கல. 6 சிலிண்டர் தருவேன் என்று சொல்லிவிட்டு வந்த இந்த அரசாங்கம் 1 சிலிண்டர் கூட தரவில்லை. அதான் அண்ணன் சீரு தாய்மாமன் சீருக்கும் அறிவிச்சிருக்காங்களே. தாய்மாமன் சீரு அண்ணன் சீரு எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் முதன்மையான ஒரு விஷயமா எடுத்துகிட்டு வந்தது 2,500. அந்த 2,500 எங்கே? ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷம் சொல்லிட்டு வந்தீங்க, சார் 2,500 எங்கே? இந்நேரம் திமுக ஆட்சி இருந்தால் 2,000 ரூபாய் அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் வந்து விழுந்திருக்கும். சார் நிறைய பேர் இதுக்கே சொல்கிறாங்க, 28 மாதங்கள் கழித்து தானே திமுக ஆட்சியில் வந்தது 1000 ரூபாய். அவங்களுக்குலாம் நான் ஒரே ஒரு பதில் சொல்லட்டுமா? அன்றைக்கி கோவிடு பொருளாதார வளர்ச்சி வந்து 0.0க்கு கீழே இருந்துச்சு, மைனஸில் இருந்துச்சு. அதை நிலைநாட்டி 11.19க்கு கொண்டு வந்தது திமுக அரசு. இன்றைக்கி உங்களை டபுள் டிஜிட்டை உங்ககிட்ட அந்த பொருளாதாரத்தை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்தோடனே அதுக்கு வந்து சைன் போட்டிருக்கணும். நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு திட்டம் சொல்லுங்கள். தாவேக அரசாங்கம் புதுசாக வந்து புதிய திட்டமாக வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிடுச்சு, ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்கள். எல்லாத்துலேயும் பித்தலாட்டம். அந்த தாய்மாமன் சீர்லேயே பித்தலாட்டம், தங்கமே இல்லையா அது, வேறு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. இல்லை இதெல்லாம் நான் ஆதாரத்தோட தான் சொல்கிறேன். என்மே நான் வந்து பொய் சொல்கிறேன், என்மே வழக்கு கூட போடட்டும், நான் அதுக்கெலாம் வந்து பயப்படுறவங்க கிடையாது. எந்த விதத்தில் அவங்க பொய்யா கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? அந்த சீரில் அது தங்கமே இல்லை, தங்க முலாம் பூசியது என்று ஒரு இடத்துல குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்படி ஒரு திட்டத்திலையும் பித்தலாட்டம் செஞ்சு ஒன்னே ஒன்று தான் இந்தியாவில் இருக்கிறவங்க. அந்த தங்க மோதிரம் கொடுத்த டெண்டர்ல நடந்த முறைகேடுக்கு எப்படி தாவேகா பொறுப்பேற்க முடியும்னு தாவேகாவினர் கேட்பாங்க. ஒரு திட்டம் கொண்டு வரீங்க, அதுல சொதப்பல்னா அதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்கிறது? பழனி கோயில் நிலத்தை 100 கோடி ரூபாய் பண்ணி ஒருத்தருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தரீங்கன்னா அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கிற நிலத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? பொதுப்பணித்துறையில் ஏதாவது ஊழல் நடைபெறுகிறது என்றால் அதற்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? திமுக ஆட்சி அந்த என்ன சொல்லியிருப்பீங்க, அந்த அமைச்சர்களை சொல்லியிருப்பீங்களா? இன்றைக்கி வரையும் ரமேஷ் அவர்கள் என்ன இதை பற்றி
எல்லா விஷயத்தையும் வெளியே என்ன மாதிரி விஷயத்தை கொண்டு வந்தார்? எதுவுமே இல்லை. இந்த அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் மூடி மறைக்கிற அரசாங்கமாக இருக்குது. எதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்கு செய்யணுன்ற நோக்கத்தில் போகிற மாதிரி இந்த அரசாங்கம் தெரியல. நீங்கள் மக்கள் வந்து ஒரு 107 108 அதில் ஒன்று அவர் ரிசைன் பண்ணிட்டார். 107 உங்களோட பீப்புள் மேண்டேட். 107 தொகுதிக்காவது நீங்கள் என்ன வேலை செஞ்சுருக்கீங்க? இப்போ ஒரு இதுலேயும் ஒரு பிரச்சனை. பவர் கட்டு பிரச்சனை. நிர்மல்குமார் வாய்க்கிலேயே பேசுகிறாரு, வாய்க்கிலேயே வந்து பேட்டி கொடுக்குறாரு. இன்றைக்கி கூட சபாநாயகர் கொட்டு வச்சு உக்காருப்பா நீ சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாதுன்னு இருக்கார். நீ தேவையில்லாதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிற நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கி வரையும் பவர் கட்டு பற்றி என்ன பேசியிருக்காரு? அதுக்கு திமுக ஆட்சி தான் பீஸ் கேரியர் பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு. எப்படி தமிழ்நாடு முழுக்க பீஸ் கேரியர் பிடுங்க முடியுமா? இதெல்லாம் வந்து வேடிக்கையாக இல்லை. உங்களுக்கு என்னென்னா மக்கள் எது சொன்னாலும் நம்பிடுவாங்க. ஒரே ஒரு இன்ஸ்டியூட் வந்து நடத்தலாம் மேம் விஜய் அவர்கள். அந்த ஒரு இன்ஸ்டியூட் நடத்தினா நிறைய பேர் வந்து சேருவாங்க. மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறது எப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் விஜய் அவர்கள் டீச்சராக போனார்னா, உண்மையாக சொல்கிறேன், இந்தியா முழுக்க வந்து அட்மிஷன் அங்கேருந்துலாம் இங்கே வந்து சேருவாங்க. எப்படி வந்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குறது இந்த கிளாஸ் எடுப்பார். இங்கே பாருங்கள், 2500 அறிவித்தேன், நான் கொடுக்கல, மக்கள் நம்பி ஓட்டு போட்டாங்க. 6 சிலிண்டர் சொன்ன ஆட்சிக்கு வந்து தரல. அதாவது விவசாயிகளை வந்து ஈர்க்கிறதுக்காக விவசாயிகள் கடன் முழுமையாக தள்ளுபடின்னு சொன்னேன். அதாவது விவசாயிகள் ஓட்டையும் கொஞ்சம் வாங்கினேன், ஆனால் நான் வந்து செய்யலை. இந்த மாதிரி தான் மக்களை ஏமாற்றணும்னு சொல்லி ஒரு கிளாஸ் விஜய் எடுத்தார்னா அந்த அட்மிஷன் சூப்பராக போகும். இப்போ நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க மின்கட்டண உயர்வுன்னு. மின்கட்டண உயர்வு மட்டும் இல்லாமல் சொத்து வரி உயர்வாக கூட இருந்துச்சு. அப்புறம் இப்போது அது குறித்து தாவேக்கா அரசு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ மற்ற மாவட்டங்களில் ப்ரைவேட் பஸ்ஸோட டிக்கெட் ரேட்டை அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு புதிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதை பற்றி உங்க கருத்து? ஒரு தாவேக்காவுடைய ஆதரவாளர் ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எங்கள் அண்ணன் வந்தோடனே நல்லா அந்த கரண்ட் பில்லாம் குறைய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த வீடியோ போட்டது நான் தான், ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாம் பார்க்குறப்போ கரண்ட்டு பில்லாம் அசுரமாக உயர்ந்திருக்கு, அதுக்கு வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த தாவேக்கா ஆதரவாளரை கூட கடுமையான வார்த்தைகள் சொல்லி விமர்சிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் தான் தாவேக்கா ஆதரவாளர்கள். தாவேக்காளர்கள் அந்த இது விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அவங்களையும் வந்து வேறு மாதிரி ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு பெண் என்கிற போது அவங்க உங்களுக்கு ஆதரவாக போட்டுருந்தவங்க அவங்க ஒரு தப்பை சுட்டி காட்டுற போது அதை கூட உங்களால் ஏற்றுக்க முடியல. தன் கூட இருக்கிறவங்க என்றைக்குமே நமக்கு சைன் சிக் போட்டுருந்தா அவங்க நல்லவங்க. யாராவது எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அது வந்து நமக்கு வந்து வேண்டாம், கேள்வியே நம்மளை கேட்கக்கூடாது. அப்படின்னா இந்த அரசாங்கம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. உண்மையாக அந்த அரசாங்கத்தை துடை தெரிய அந்த 100 நாட்களில் மக்கள் வந்து மிகுந்த வந்து ஒரு ரொம்ப இது கஷ்டத்துக்கு உள்ளாக இருக்கிறாங்க. எங்கேயுமே அமைச்சர்கள் சரியாக போல, தொடர்ந்து கஸ்டோடியல் டெத்து, பாலியல் குற்றங்கள், கொலைகள், ஜென்சி கொலைகள். இன்றைக்கி ஜென்சி இளைஞர்கள் அந்த ஏஜில் இருக்கிறவங்கள டார்கெட் பண்ணி இன்றைக்கி வந்து கொலை பண்ணுறாங்கன்னா, அதெல்லாம் இந்த மாதிரி கலாச்சாரம் அதிகமாகிடுச்சுன்னா நாளைக்கு சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அது நடக்கும். 3 வயசு குழந்தை என்ன பண்ணிச்சுங்களோ அவங்கள பாலியல் வன்புணர்வு செய்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனை வந்து கொலை பண்ணுறாங்கன்னா இன்டென்ஷன் என்ன? பள்ளிக்கூடம் எந்த மாதிரி மாறி வருது? கலவரமாக மாறி வருகிறது. பள்ளிக்கூடத்தை எந்த மாதிரிலாம் வச்சுருந்தோம் நாங்கள்? இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நாங்கள் எங்களோட பட்ஜெட்டில் ஒதுக்குறது 48,000 கோடி, கடைசியாக நீங்கள் வந்து 44,000 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. அதை கூட உங்களால் வந்து கூடுதலாக ஒதுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இன்றைக்கி இந்த அரசாங்கம் இருக்குது. ஒரு 0 பட்ஜெட்டு, ஒரு பட்ஜெட் போகிறது கூட முடியல. அதுவும் அந்த நிதியமைச்சர் வந்து பெரிய இது மாதிரி நானே பயந்துட்டேன். 5040 என்னடா இது 40 புது லாங்குவேஜாக இருக்குது, ஏதாவது தமிழ் தான் படிக்கிறாரான்னு பார்த்தா அப்புறம் வந்து வீராப்பா எழுந்து பேசுகிறார். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தான் படிக்கணும், நான் வந்து இங்கிலீஷ்லேயே படிச்சுட்டேன், என்னால் முடியல, நான் வந்து எப்படி படிக்கணும் அப்படி தாங்க படிக்க முடியுன்றார். நேற்று இங்கிலீஷ் பேசியிருக்காரு. அந்த இங்கிலீஷை பார்த்துட்டு நான் வந்து இவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார்னு பார்த்தேன். அந்த கான்கேவ் போய் வந்து பேசியிருக்காரு. அதில் பார்த்துட்டு இவருக்கு தமிழும் வரல, இங்கிலீஷும் வரல, வாய் உதார் தான் வருதுன்னு நினச்சி சிவனேன்னு வந்து ஓகே இவங்க தான் நமக்கு அமைச்சர்கள், வேறு என்ன வழி அப்படின்னு தான் நான் மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களே இப்படி தான் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து மு.க. ஸ்டாலினோ அல்லது திமுகவோ தாவேக்காவும் பாஜகவும் ஒன்றுன்னு சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ துணை குடியரசுத் தலைவர் தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதா பண்ண தப்பு கிடையாது, இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு தாவேக்கா தரப்புலேருந்து எந்த கண்டனமும் தெரிவிச்ச மாதிரி தெரியலை. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒருத்தர் பேர் குறிப்பிட்டு அவங்க வீட்டிலேருந்து வந்தார் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த கட்சி தலைவரை கைது செய்ய வக்கு இல்லாத இந்த அரசாங்கம், ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாத இந்த அரசாங்கம்,
இரவோடு இரவாக அதாவது விடியற் காலையில் வந்து ஒருத்தரை வீட்டுக்கு போய் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்றும் பாராமல் கைது செய்ய முடிகிற இந்த அரசாங்கத்தால் ஒருத்தர் ஓப்பனாக பேசியிருக்காரு, உங்கள் குடும்பத்தை பற்றி பேசியிருக்காரு, கைது பண்ணி வழக்கு போடுவதற்கு துப்பு இல்லாத இந்த அரசாங்கம் பிஜேபியை கண்டு நடுங்கி போயிருக்குது இந்த அரசாங்கம். பிஜேபிக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட மாட்டாங்க. இத்தனை நாள் விஜய் 100 நாள் ஆட்சியில் எத்தனை வார்த்தை பிஜேபின்னு சொல்லியிருக்காரு? பிஜேபி எதிர்த்து எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு? ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் காட்டுங்க. நாங்கப்பா பிஜேபிக்கு எதிராக விஜய் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று காட்டுங்க. நீங்கள் பிஜேபின்ற வார்த்தை சொல்கிறது கூட தொடை நடுங்கி முதலமைச்சராக இன்றைக்கு இருக்கிறார். நான் இந்த வார்த்தை வந்து ரொம்ப இது கடுமையாக இருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன், பிஜேபி எதிர்ப்பதற்கு எங்கள் முதல்வர் அன்னைக்கு பிஜேபி எது செய்தாலும் தவறுனா தவறு, இன்றைக்கி அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு கூட திராணி இல்லாத முதலமைச்சர் இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர். அந்த நிலையில் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு வந்து போயிருக்கு. இன்றைக்கி வந்து 17வது, அதாவது முதலீடுகளை ஈர்ப்பதில் 6வது இடத்துல இருந்த தமிழ்நாடு இன்றைக்கி 17வது இடத்துக்கு போயிருக்கு. வெக்கமா இல்லை உங்களுக்கு? தமிழ்நாட்டை சீர்படுத்தணும் மேம்படுத்தணும்னு சொல்லி உயர்த்தி பிடித்த தமிழ்நாட்டை இன்றைக்கி கேரளா முன்னேறி நிற்குது, தமிழ்நாடு பின்னாடி போய் நிற்குது. வருத்தமாக இருக்குது எங்களுக்கெல்லாம். என்ன காரணமாக இருக்கும் பாஜகவை? என்ன காரணம்னா அந்த ரீல்ஸ் தான். அமைச்சரை கேட்குறோம், முதலீட்டாளர்கள்லாம் எப்படி இன்வைட் பண்ண போகிறீங்க? நேரில் போகிறீங்களா? இல்லை இல்லை. ஏதாவது வந்து போஸ்ட்டில் அனுப்பிச்சி வைக்கிறீங்களா? இல்லைங்க. அதான் ரீலே போதுமேங்க. நான் ரீல் போட்டேன்னா முடிஞ்சது எல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் ஒரு ரீலுக்கே 1 லட்சம் கோடி நான் யோசித்தேன். உண்மையாகவே அக்கா கீர்த்தனா ஒரு 4-5 ரீல் போட்டால் ஒரு 5 லட்சம் கோடியை முதலீடு ஈர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தொடர்ச்சியாக ஏன் பாஜகவை தாவேக்க விமர்சிக்காமல் தவிர்க்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தவர்? நிர்மல்குமார் அரசியல் வருவதற்கு முன்பாக காக்கி ட்ரௌசர் போட்டுன்னு அவர் எங்கே இருந்தார்? சட்டத்துறை அமைச்சர் யார்? மின்சாரத்துறை அமைச்சர் யார் இன்னைக்கு? அதே நிர்மல்குமார் தான். அருண்ராஜ் எங்கேருந்து வந்தார்? அருண்ராஜோட பின்புலம் என்ன? அந்த கட்சியில் இருக்கிறவங்க மொத்தமாக எடுத்துக்கோங்க. பாஜகவுடைய ஒரு கைக்கூலி ஆக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு தான் தாவேக்கா. பாஜக கொண்டு வருகிற சரி, பாஜக வந்து கடுமையாக எதிர்க்கீங்க. எதுக்கு அந்த இது விபிஜி கிராமுக்கு வந்து நீங்கள் வந்து கையெழுத்து போட்டீங்க? அன்றைக்கி அதை கையெழுத்து போடாத அந்த பெயர் மாற்றம் பண்ணணும்னு சொல்லி நிற்க வச்சது திமுக ஆட்சியில். இன்றைக்கி அதுக்கு நீங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்கீங்களே. நீட் தேர்வுக்கு ஏதோ ஒன்று, நீட் தேர்வுக்கு எதிராக நாங்களும் நிற்கிறோன்னு ஒன்று காட்டுறீங்க, நீட் தேர்வுக்கு எதிராக தாவேக்கா நிற்குதுன்றீங்க, போராட்டம் பண்ணால் போய் அடிக்கிறீங்க, போராட்டம் பண்ணால் ஒரு பாடகரை இழுத்துன்னு போகிறீங்க, போராட்டம் பண்ணால் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையை குவிக்கிறீங்க. இப்போ என்ன இது? உண்மைக்காகவும் நீதிக்காகவும் போராடுகிறார்கள்னு சொன்னால் அங்கே போய் முதல் ஆளாக நிற்க வேண்டியவர் இன்றைய முதலமைச்சர். நீங்கள் வந்து அரை வழியில் போராடுங்க, என்னோட சப்போர்ட் இருக்கும், அட்லீஸ்ட் நீங்கள் அங்கே போய் நிற்கலைன்னா கூட போய் சொல்லியிருக்கலாம். உங்களுடைய அமைச்சர்கள் கடைசியாக போனாங்க பாருங்கள், அங்கே போராட்டம் நீ வந்து நின்றுடுச்சின்னு சொன்ன பிறகு இங்கேருந்து 2 பேர் போனாங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னாடியே அமைச்சிருக்கணும். சரி, அப்படி தாவேக்கா மக்களுக்கான அரசா இல்லைன்னா வரக்கூடிய இடைத்தேர்தலில் அவங்களோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு ஆசை. எங்களுடைய முதலமைச்சர், நமக்கு முதலமைச்சர் அவர், ஒரே ஒரு ஆசை தான். அண்ணன் வந்து ரொம்ப சூப்பராக பாடுவார். எனக்கு உண்மையாகவே அவர் பாடினார்னா உண்மையாக அவர் முதலமைச்சர் என்ன அவர் நான் பாராட்டணும். நீங்கள் சிரிக்காதீங்க, என்னடா நம்ம இப்படி சொல்கிறோமேன்னு சொல்லிட்டு. அவர் வந்து உண்மையாக கரூரில் பாடிய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நல்லா பாடுறார் அவர். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி அவர் பாடிய பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே முதலமைச்சர் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, கரூருக்கு போங்க, இடைத்தேர்தல் வருது, தயவு செய்து பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 20 ரூபான்னு சொல்லி பாடி ஓட்டு கேட்டு கரூரில் டெபாசிட் வாங்கட்டும் இந்த கட்சி. வாங்க முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆனால் அப்படி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க, 20 ரூபான்னு பாட்டு பாடுங்க. 20 ரூபா யார் ஆட்சியில் வாங்குறது? உங்கள் ஆட்சியில் வாங்குறாங்களா? வாங்கலை அப்படின்னு நீங்கள் வந்து கிளைம் பண்ணால் கூட என்னடா என்கிட்ட ஆதாரம் இருக்குது, 170 ரூபா பாட்டிலுக்கு 190 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்லி நான் போனவங்க எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. நீங்கள் அதை வேற யாராவது வந்து கேட்பாங்க, அப்போ வந்து இவர் போயிருக்காரு அப்படின்னு. எனக்கு போகிற பழக்கம் இல்லை. என்கிட்ட வந்து போனவங்க எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க, சார் 170 ரூபா எம்ஆர்பி சார், 190 ரூபா வாங்குறாங்க சார். நாங்கள் கேட்டோம், என்ன சார் இது 20 ரூபா அப்படின்னா, இல்லைங்க வாங்க சொன்னாங்க. அந்த வாங்க சொன்னது யார்? ஒரு அமைச்சர் மேம், ஒரு மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் வந்தால் செய்தியாளர்கிட்ட என்ன பேசணும்? இந்த மாதிரி வந்து மதுவிலக்கை வந்து நாங்கள் படிப்படியாக வந்து குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும். வந்தால் செய்தியாளரை பார்த்து, உங்களுக்கு பட்வைசரா
அது நான் பார்க்குறேன், என்னன்னு பார்த்து அதுக்கான சாத்தியக்கூறை பார்த்து அந்த பிராண்டை உள்ளே கொண்டு வரேன். வேற ஏதாவது பிராண்டா அப்படின்னு வந்து செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாரு. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? 717 கடைகளை மூடி விட்டோம் என்று சொல்லி கொடுக்குற இந்த அரசாங்கம் 717 கடைகள் எவைன்றதை ஃபஸ்ட்டு கொடுங்க. முழுமையாக மூடல. அது எண்ணி பார்த்தா 200 கடை கூட மூடல. இவங்க எல்லா கடையும் அப்படியே தான் இருக்குது. தொடர்ச்சி அந்த தாவேக அரசுல மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்றீங்க, குற்ற சம்பவங்கள் நடக்குது, ஊழல் நடக்குது, எல்லாம் நடக்குதுன்னு சொல்றீங்க. இந்த தாவேக அரசு நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது வந்து எந்த மக்கள் வந்து மாற்றம் வேண்டும், இவர் ஏதோ ஒன்று செய்வாருன்னு சொல்லி வாக்களித்தார்களோ அந்த மக்கள் வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. மாற்றம் மக்கள் கையில். ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அழகா பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி.